ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. நாங்க சொல்ற விஷயம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இது நள்ளிரவு நேரம், சுத்தி எங்கிட்டு பார்த்தாலும் காரிருள் தான் சூழ்ந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த காரிருள்ல ஒரு மாபெரும் கப்பலோட ஒரு விளிம்புல நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. அந்த விளிம்புக்கு கீழே 50 அடி ஆழத்துல தான் பாத்தீங்கன்னா கடல் பரப்பு இருக்கு. அந்த கடல் பரப்புல பயங்கர ஆக்ரோஷம், அலைகள்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்கு. அப்படி கொந்தளிச்சிட்டு இருக்கிற அந்த அலைக்கு கீழே பாத்தீங்கன்னா ராட்சத ப்ரொப்பலர் சுத்திட்டு இருக்கு. அந்த ப்ரொப்பலரை சுத்தி கடலுக்கு அடியில பாத்தீங்கன்னா வேட்டையாட துடிச்சிட்டு இருக்கிற நூற்றுக்கணக்கான சுறாக்களும் சுத்திட்டு இருக்கு. இதை தாண்டி விசத்தன்மை கொண்ட எக்கச்சக்கமான ஜெல்லி ஃபிஷஸும் அந்த கடலுக்கடியில சுத்திட்டு இருக்கு. சோ இவ்வளவு ஆபத்துகள் நிறைந்த அந்த ஒரு என்விரான்மெண்ட்ல தான் ஒருத்தர் கப்பலோட விளிம்புல சுதந்திரத்துக்காக குதிக்க ரெடியா இருக்காரு. அதுவும் குதிக்கிறார் அப்படின்னா அக்கம் பக்கத்துல ஏதாச்சும் தீவோல நிலப்பரப்போ இருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இது பசிபிக் பெருங்கடலோட நடு கடல். சோ இந்த இடத்துல குதித்தா சுதந்திரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. மரணம் மட்டும்தான் கிடைக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, திறந்தவெளி வாழ்நாள் சரியா இருக்கக்கூடிய என்னோட தாய் நாட்டுக்கு மறுபடியும் நான் திரும்பி போக மாட்டேன், எனக்கு சுதந்திரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்று அந்த கப்பலோட விளிம்புல இருந்து கீழே குதிக்கவும் செய்யறாப்ல. ஆனா அப்படி குதிக்கிற அவருக்கு அப்ப தெரியாது இது சுதந்திரத்தின் ஆரம்பம் கிடையாது, நரகத்தோட ஆரம்பம் அப்படின்றது. ஒரு மனிதன் தன்னோட சுதந்திரத்துக்காக, தன்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரீமா போவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே பிரமிக்க வைக்கிற ஒரு இன்கிரெடிபிளான சர்வைவல் ஸ்டோரி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா இவருடைய சர்வைவல் சாதாரணமான சர்வைவல் கிடையாது. 3 பகல் 3 இரவுன்னு சொல்லிட்டு டே நைட்டா கண்டினியூஸா இடைவிடாம நீந்திக்கிட்டே இருந்திருக்காப்ல. ஏன்னா தத்தளிச்சிட்டு இருக்கிறது நடுக்கடல் இல்லையா, பிடிக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. கை கால ஆற்றாதுன்னு பட்டா கடலுக்குள்ள அப்படியே போக வேண்டியதுதான். அடுத்து மரணம் தான் மிஞ்சும் இல்லையா. சோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் எப்படி ஒரு சர்வே பண்ணாரு, எதுக்காக அவர் சுதந்திரத்துக்காக அந்த கப்பல்ல இருந்து குதித்தாரு, இவருக்கு எதுக்கு சுதந்திரம் தேவைப்பட்டது, அப்படி என்ன அவரோட லைஃப்ல நடந்துச்சு அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட நம்ம Facebook வாட்ஸ்அப் பேஜ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. சாப்டர் 1 இரும்பு திரை. இன்னைக்கு நம்ம கதையோட ஹீரோவோட பேரு ஸ்லாவா குவிலோ. இந்த குவிலோவை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவருக்கு சின்ன வயசுல இருந்தே கடல் மீதான ஆர்வமும் ஆசையும் அளவுக்கு அதிகமா இருந்திருக்கு. அதுலயும் முக்கியமா கடலுக்கடியில ஆழத்துல மறைஞ்சிருக்கிற உலகத்தையும் அங்க இருக்கிற உயிரினங்களை ஆராய்ச்சி பண்றதாம் இவருடைய வெறித்தனமான கனவாவே இருந்திருக்கு. அதுலயும் உலக புகழ்பெற்ற பிரெஞ்சு கடல் ஆராய்ச்சியாளரான ஜாக் குஸ்டோவோட சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்றதாம் இவருடைய லைஃப் டைம் ட்ரீமா சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு. ஆனா இவருடைய கனவெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாட்டிலையும் இல்லாட்டினா காலகட்டத்திலயோ இவர் பிறந்தாரா அப்படின்னு கேட்டாம் அது சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் பிறந்த நாடு பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன். அதுலயும் 1970 காலகட்டம் பாத்தீங்கன்னா கோல்டு வார் ரொம்ப உச்சகட்டத்துல இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்துல சோவியத் யூனியன் நாடு முழுக்கவே பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறைச்சாலையா தான் மாற்றப்பட்டிருந்துச்சு. அதைத்தான் வரலாற்றுல பாத்தீங்கன்னா அயன் கர்டைன் இல்லாட்டினா இரும்பு திரை அப்படின்னு அழைச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாட்டையே சிறைச்சாலையா மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலகட்டத்துல சோவியத் யூனியன் அப்படிதான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துல மக்கள் என்ன பேசணும், என்ன படிக்கணும், என்ன சிந்திக்கணும் அப்படின்றத அரசாங்கம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் மக்களே பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு சர்வாதிகாரம் நிறைஞ்சிருந்த காலகட்டமா தான் அந்த காலகட்டம் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அந்த காலகட்டத்தில் சோவியத் யூனியன்ல இருந்து எந்த ஒரு மக்களுமே வெளிநாடுகளுக்கு போறதுக்கு அனுமதி சுத்தமா கொடுக்கலையாம். அது மட்டும் கிடையாது, ஒரு சாதாரணமான மனிதனுக்கு பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது துளி அளவு கூட யாருக்குமே கொடுக்கலையாம். இதுக்கெல்லாம் மேல கேஜிபின்னு அழைக்கப்படுற சோவியத் யூனியனோட பயங்கரமான உளவுத்துறை பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன்ல இருந்த ஒவ்வொரு குடிமக்களையும் நுண்ணிப்பா நோட் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் தான் அந்த ஒரு காலகட்டம். அவங்க கண்களுக்கு யாராவது நம்ம தேசத்துக்கு துரோகம் பண்ண நினைக்கிறாங்க, இல்லாட்டி நம்ம நாட்டுல இருந்து தப்பிச்சு ஓட நினைக்கிறாங்கன்றது தெரிஞ்சிருச்சுன்னா யோசிக்காம அவங்களுக்கு தேச துரோகி அப்படின்ற முத்திரையும் குத்திடுவாங்க. தேவைப்பட்டாம் அவங்கள தூக்கி வாழ்நாள் முழுக்க சிறையிலையும் போட்டுருவாங்க. சோ இந்த மாதிரி சோவியத் யூனியன்ல இருந்த ஒவ்வொரு மக்களும் கண்காணிக்கப்பட்டதும், அவங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போக அனுமதி மறுக்கப்பட்டதும், கண்ணுக்கு தெரியாத சிறைச்சாலை மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணதை தான் வரலாற்றுல அயன் கர்டைன் அப்படின்னு அழைச்சாங்க. இந்த ஒரு அயன் கர்டைன் தான் நம்ம ஹீரோவான குபிலோக்கும் அவருடைய ட்ரீம் அடைகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாவே இருந்துச்சு. ஏன்னா இவரோட கனவு என்ன, பிரெஞ்சு ஓசனோகிராஃபரான கூஸ்டோவோட டீம்ல போய் ஜாயின் பண்ணி வேலை பார்க்கணும் அப்படின்றதான் அவருடைய கனவேவும். ஆனா நாட்டை விட்டே வெளியில போக முடியாது அப்படின்னா அங்க போறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா. இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய கனவுக்காக தான் வெளிநாடு போக ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டுக்கும் போய் அப்ளை பண்ணிருக்காப்ல. அதை பார்த்தோன்னே அங்க அந்த ஆபீசர்ஸ்னால செம்ம கடுப்பாகி, நீ ஒரு ஆபத்தான குடிமாண்டா, நீ நம்ம நாட்டோட தேச துரோகிடா அப்படின்னு சொல்லிட்டு முத்திர குத்தி அனுப்பிடுறாங்க. இது குபிலோக்கு பாத்தீங்கன்னா அவருடைய தலையில மாபெரும் இடியை இறக்கணமா தான் இருந்துச்சு. என்னதான் அவருடைய உடல் சோவியத் யூனியன்ல இருந்தாலும் அவருடைய மனசு முழுக்க பாத்தீங்கன்னா கடலுக்கடியில இருக்கிற ஆழத்துல போய் ஆராய்ச்சி பண்றதுலதான் முழுக்க இருந்துச்சு. அதனாலே எப்படியாவது நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ணிருந்தா அப்படின்னு குபிலோ யோசிச்சுட்டே இருந்தாப்ல. அதுல முதல் படியா பாத்தீங்கன்னா பேசாம எல்லையை தாண்டி தப்பிச்சு ஓடிடலாமா அப்படின்னு யோசிச்சாப்ல. ஆனா சோவியத் யூனியனோட எல்லா எல்லையிலையும் பாத்தீங்கன்னா வாரத்தோட எல்லா நாட்களும் 24 மணி நேரமும் ஆயுதமேந்திய ராணுவ வீரர்கள் முழு கண்காணிப்புல இருப்பாங்க அப்படின்றத கேள்விப்பட்ட உடனே அந்த பிளானையை கைவிட்டுறாப்ல. சரி, ட்ரெயின் இல்லாட்டினா ரோடு மூலமாவது தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு நினைச்சாம். திரும்ப எல்லா பக்கமும் கேஜிபி உளவாளிகளா தெரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கண்களுக்கு யாராவது பெட்டி படுக்கையை எடுத்துட்டு போறத பார்த்தாலே யோசிக்காம பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அதனாலே அந்த பிளான்
பிளானையும் கைவிட்டுறாப்ல. இதை தாண்டி கடல் மூலமா ஏதாவது தப்பிச்சு போயிடலாமா, அதாவது சின்ன படகு செஞ்சு அது மூலமா தப்பிச்சு போயிடலாமா அப்படிலாம் யோசிக்கிறாப்ல. ஆனா கடற்கரைகள்லயும் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் இருக்காங்க, கடலுக்குள்ளேயும் எக்கச்சக்கமான நேவி படையே இருக்கு. சோ இந்த வழி மூலமாவும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றத குபிலோ தெரிஞ்சுக்கிறாப்ல. சரி என்னதானா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குபிலோ தலையை போட்டு பிச்சுட்டு இருக்கப்பதான் தானா வந்த வாய்ப்பா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்குது. அதுதான் செய்தித்தாள்ல வந்த ஒரு சின்ன விளம்பரம். அந்த விளம்பரத்துல என்ன அச்சிடப்பட்டு இருந்ததுன்னா, குளிர்காலத்துல இருந்து கோடை காலத்துக்கு ஒரு பயணம் அப்படின்னு அச்சிடப்பட்டு இருந்தது. ஏடாது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து படிச்சு பாக்குறாப்ல. அப்படி படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கு இருக்க ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அதை பிக்ஸ் பண்ணவும் செய்யறாப்ல. அப்படி அந்த விளம்பரத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருந்ததுன்னா, சோவியத் யூனியனோட சொகுசு கப்பலான சோவியத் கி சோயூஸ் அப்படின்ற கப்பல்ல பயணிக்கிற அழைப்பாதான் அது இருந்துச்சு. அதுல என்ன டீடைலா மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, பனி நிறைந்த ரஷ்ய துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற சூடான பூமத்திய ரேகை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரஷ்யாக்கே திரும்பி வர 20 நாள் உல்லாச பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இதை மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணல, சில குறிப்புகளை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுல முதல் குறிப்புல பார்த்தீங்கன்னா, இந்த 20 நாள் பயணத்துல இந்த கப்பல் எந்த ஒரு வெளிநாட்டு துறைமுகத்திலையும் நிக்காது. அது மட்டும் கிடையாது, வழியில வர எந்த ஒரு தீவுலையுமே இந்த கப்பல் நிக்காது. பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நடுக்கடலே பயணிச்சுட்டு நடுக்கடலே திரும்பி வரதாம் இந்த பயணமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கப்பல்ல போறதுக்கு மட்டும் நீங்க டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உள்ள கிடைக்கிற மதுவுக்கும் உணவுக்கும் பஞ்சமே கிடையாது, அன்லிமிட்டடா என்ஜாய்மெண்ட் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த ஒரு விளம்பரத்தை பார்த்த உடனே தான் குபிலோ முடிவே பண்ணிடுறாப்ல, இதுதான் நம்ம சோவியத் யூனியன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே சான்ஸ் அப்படின்னு. இத ஒரே சான்ஸ் அப்படின்னு அவர் நினைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. சோவியத் யூனியனோட ஆர்மி எல்லாமே எங்க வரைக்கும் இருப்பாங்க, கடலோட கடற்கரை வரைக்கும் இருப்பாங்க. அதை தாண்டி நேவி படையா இருந்தாலுமே சோவியத் யூனியனோட கடல் எல்லை எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் தானே நேவி படைகள் இருப்பாங்க. அதை தாண்டி வேற எங்கேயுமே நேவி படைகளும் இருக்காது, சோவியத்தினோட ஆர்மி வீரர்களும் இருக்க மாட்டாங்க இல்லையா. சோ அப்படி இருக்கிறப்ப இந்த கப்பலோட பயணம் எங்க இருந்து எங்க வரைக்கும் சொல்லியிருந்தாங்க, ரஷ்யாவோட துறைமுகத்துல இருந்து பசிபிக் பெருங்கடலோட மத்தியில இருக்கிற பூமத்திய ரேகை வரைக்கும் டிராவல் பண்ண போறாங்க இல்லையா. சோ சோவியத்தினோட பார்டரை தாண்டி ரொம்ப தூரம் கடலுக்குள்ள போறதுதான் இந்த கப்பலோட ஜேர்னியே இல்லையா. அப்படின்னா ரொம்ப சுலபமா எந்த விதமான தடைகளுமே இல்லாம சோவியத்தினோட பார்டரை கடக்கிறதுக்கான ஒரு சிம்பிளஸ்ட் வே, அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான வேனா அது இந்த கப்பல்ல டிராவல் பண்றதானே. சோ அதனாலதான் இதுதான் பெர்ஃபெக்ட்டான வே அப்படின்னு சொல்லிட்டு குபிலோ முடிவு பண்றாப்ல. முடிவு பண்றது மட்டும் இல்ல, அதுல எப்படியாச்சும் நம்ம டிக்கெட் அடிச்சு புடிச்சு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தான் சேர்த்து வச்சிருந்த எல்லா காசையும் எடுத்துக்கிறாப்ல. அது மட்டும் கிடையாது, தான் வீட்டுல இருக்கிற எதெல்லாம் விற்க முடியுமோ அது எல்லாத்தையும் வித்தி காசு ரெடி பண்ணிடுறாப்ல. ஏன்னா எப்படினாலும் நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போக தான் போறோம், தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க வர போறது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு வீட்டுல தேவையில்லாத பொருளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் வித்து காசு ரெடி பண்ணிடுறாப்ல. அப்படி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இந்த சொகுசு கப்பலோட டிக்கெட்டை கெட் பண்றதுக்கு போதுமான காசு இவருக்கு இல்லாதனால பரவாயில்ல அக்கம் பக்கத்துல கடனோட வாங்கிடுவோம், எப்படினாலும் நம்ம திரும்பி வர போறது இல்ல, அந்த கடனை கட்டினா என்ன கட்டாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கடனையும் வாங்கிக்கிறாப்ல. அப்படி வாங்கிட்டு ஒட்டு மொத்தமா அந்த டிக்கெட்டுக்குரிய அமௌண்ட்டை ரெடி பண்ண உடனே குடுகுடுன்னு ஓடி எவ்வளவு சீக்கிரமா டிக்கெட் எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அந்த கப்பல்ல டிக்கெட் எடுத்துறாப்ல. அப்படி டிக்கெட் எடுக்கிறப்ப சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தெளிவா அங்க சொல்லிடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க தம்பிங்களா, பார்டரை விட்டு இந்த கப்பல்ல உங்களை கூட்டு போறோம் அப்படின்றதுனால எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவுளோட நினைச்சிடாதீங்க. உள்ள கேஜிபி ஆளுகள் எப்பயுமே சுத்திட்டே இருப்பாங்க. உங்களோட ஆக்டிவிட்டிஸ்ல ஏதாச்சும் சின்ன சந்தேகம் வந்தாலும் இல்லாட்டினா உங்ககிட்ட பொட்டி பொருட்கள் ஏதாச்சும் வித்தியாசமான பொருட்கள் இருந்தாலும் இல்லாட்டினா இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கான சில பொருட்களை நீங்க எடுத்து வச்சிருந்தாலும் அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நீங்க கொண்டு வர உடைமைகளை மேப்போ இல்லாட்டினா காம்பஸோ இல்லாட்டினா பைனாக்குலர் மாதிரியான சின்ன சின்ன ஐட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கப்பல்ல ஏறப்ப செக் பண்ணிட்டு உங்களை அப்படியே அலைக்க திருப்பி சிறையில போட்டுருவாங்க. சப்போஸ் செக்கிங்க தாண்டி நீங்க உள்ள கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா கப்பலுக்குள்ள நீங்க வச்சிருக்கதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா யோசிக்காம உங்களை அங்கேயே சுட்டு கொண்டு கடல்ல தூக்கி வீசி எரிஞ்சிருவாங்க. சோ இப்படி எதையுமே எடுத்துட்டு வராம 20 நாள் டிராவல் பண்றதுக்கு என்ன ட்ரெஸ் தேவையோ அதை எடுத்துட்டு வாங்க. அதை தாண்டி உங்களுக்கு பல்லு விளக்குறதுக்கு பிரஷ், குளிக்கிறதுக்கு சோப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் வேணா நீங்க கொண்டு வந்துக்கலாமே தவிர தேவையில்லாம தப்பிக்கலாம் கெப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் போட்டு வராதீங்க. அது உங்களுக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தருக்குமே டிக்கெட் அவங்க கொடுக்கவே செஞ்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நம்ம தலைவர் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, நான் தப்பிக்க தாண்டா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஜம்முன்னு வீட்டுக்கு வந்துட்டு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட ஆரம்பிக்கிறாப்ல. எஸ், இவனுக்கு எப்படினாலும் உள்ள மேப் எடுத்துட்டு போக விட மாட்டாங்க, பைனாக்குலர் எடுத்துட்டு போக விட மாட்டாங்க, காம்பஸ் எடுத்துட்டு போக விட மாட்டாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே அவருக்கு கடல்ல ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றது அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இல்லையா. சோ அதனாலே சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா மேப் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மேப் அளவுக்கு அதிகமா பார்த்து நிறைய விஷயங்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாப்ல. சோ அதனாலே பசிபிக் பெருங்கடல்ல எந்தெந்த இடத்துல தீவுகள் இருக்கும் அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட்டா அவரோட மைண்ட்ல மெமரிஸ்
மாசாவே ஸ்டோர் ஆயிருச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம கிளியர் கட்டா மெமரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேப்பை வாங்கிட்டு வந்து அந்த கப்பல் ஜர்னி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் மெமரைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் மெமரைஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு கப்பல் கிளம்புற இடத்துல இருந்து இவங்க சொன்ன அந்த எண்டிங் பாயிண்ட் எங்க இருக்கோ அது வரைக்கும் இவரே இமேஜினேஷன்ல ஒரு லைனை டிராப் பண்ணி அதை சுத்தி எந்தெந்த இடத்துல எல்லாம் எந்தெந்த தீவுகள் இருக்கு அப்படின்றத மெமரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ நம்ம இங்க இருந்து இவ்வளவு தூரம் போறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கீழே குதிச்சோம் அப்படின்னா இந்த தீவு பக்கத்துல இருக்கும், அங்க ஈஸியா நம்ம நீந்தி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல கால்குலேஷன் அவர் போட்டு அவரோட மைண்ட்ல மெமரிஸ் ஸ்டோர் பண்றாப்ல. அப்படி ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் மேப்போ காம்போஸோ இல்லாட்டினா பைனாகுலர் இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே எடுக்காம சிம்பிளா 20 நாள் போடுறதுக்கான ட்ரெஸ் எடுத்து வைக்கிற மாதிரி அவரோட பேக்ல எடுத்து பேக்கப் பண்ணிக்கிறாப்ல. இது கூட சேர்த்து ஒரு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுக்கிறாப்ல. என்னங்க சொல்றீங்க ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுத்து வச்சாப்லையா? இதை பார்த்தா கேஜிபிக்கு டவுட் வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது ஒரு சொகுசு கப்பல் இல்லையா, அதுக்குள்ள கண்டிப்பா ஸ்விம்மிங் பூல் இருக்கும் இல்லையா. சோ ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குபிலோ நினைச்சதுனாலதான் இதை அழகா எடுத்து வச்சு கொண்டு போகவும் செய்யறாரு. அவர் நினைச்ச மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு யாருமே கண்டுக்கிறாம அவரை உள்ள விடவும் செய்யறாங்க. கப்பல்ல ஏறி ஜம்முன்னு நம்ம குபிலோ உட்காரவும் செய்யறாரு. அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த எல்லா பயணிகளையும், அதாவது கப்பலுக்குள்ள டிராவல் பண்ற எல்லா பயணிகளையுமே பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்றது மட்டும் தான் தன்னோட நோக்கமாவே வச்சிருந்தாங்க. உள்ள போனதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஜாலியா மது இருந்துகிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு கும்மாளம் போட்டுட்டு தான் தெரிஞ்சாங்க. ஆனா நம்மளோட குபிலோட எண்ணம் என்ஜாய் பண்றது கிடையாது இல்லையா. அவரோட எண்ணம் முழுக்க முழுக்க இந்த கப்பல்ல இருந்து கீழே குதிச்சு எப்படியாச்சும் கடல்ல இருந்து தப்பிச்சு போகணுன்றதான எண்ணம் வச்சிருந்தாப்ல. சோ அதனாலேயே அந்த கப்பல் ரஷ்யாவோட துறைமுகத்துல இருந்து கிளம்புனதுல இருந்து ஒவ்வொரு நாளையும் அவர் கவுண்ட் பண்றாப்ல. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பக்கம் போய் எந்த பக்கம் போனா நம்மளால ஈஸியா கப்பல்ல இருந்து குதிக்க முடியும், எந்த பக்கம் போனோம் அப்படின்னா கேஜிபோட கண்கள்ல படாம நம்மளால போக முடியும், அதே நேரத்துல எந்த டைம்ல போனா நம்ம ஈஸியா கப்பல்ல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை கலெக்ட் பண்றாப்ல. கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா டிசம்பர் 13, 1974 வருடம் டைம் டிக்கிங் ஆகுது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நள்ளிரவு டைம் ஆடுது. அந்த டைம்ல இந்த பிரம்மாண்டமான சொகுசு கப்பல் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட கடந்து பசிபிக் பெருங்கடலோட மைய பகுதியை நோக்கி கொஞ்சமா நகர்ந்து போயிட்டு இருக்கு. அப்படி நகர்ந்து போயிட்டு இருக்கிற அந்த ஒரு தருணத்துல நள்ளிரவு நேரத்துல வானிலை கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. அதாவது அன்னைக்கு நைட்டு காரிருள் மேகங்களுக்கு நடுவுல பயங்கரமா மின்னல்கள் வெட்ட ஆரம்பிக்குது. கடலோட சீற்றம் அளவுக்கு அதிகமா உருவாக ஆரம்பிக்குது. கடலோட மேற்பரப்புல அளவுக்கு அதிகமான அலைகளும் வர ஆரம்பிக்குது. அந்த அலைகளுக்கு மத்தியில இந்த ராட்சசமான சொகுசு கப்பல் கூட அங்கிட்டு இங்கிட்டும் அசைஞ்சுக்கிட்டே தான் முன்னோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கிற அந்த ஒரு தருணத்துல அந்த கப்பல்லே கீறல்களை உருவாக்குற அளவுக்கு பயங்கரமான கனமழையும் அந்த தருணத்துல பெய்ய ஆரம்பிக்குது. சோ இப்படி சோனு மழை பெய்யறதுனாலே பாத்தீங்கன்னா கப்பலோட மேற்புறத்துல யாருமே கிடையாது, எல்லாருமே கப்பலுக்கு உட்புறத்துல போயிடுறாங்க. அப்படி உள்ள போன எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜாலியா மது இருந்துகிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த ஜர்னியவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தருணத்தை பார்த்த குபிலோ இதுதான் நம்மளுக்கான பெர்ஃபெக்ட்டான டைம். அது நள்ளிரவு நேரம் வேற. மேற்பகுதிக்கு நம்ம போனோம் அப்படின்னா கும்மிருட்டா தான் இருக்கும், மழை பெஞ்சிட்டு இருக்கனால வெளியில யாருமே மேக்ஸிமம் இருக்கவும் மாட்டாங்க. சோ இந்த டைம்ல நம்ம டாப் ஆஃப் த ஷிப்புக்கு போயிட்டு பேக் சைடு போயிட்டோம் அப்படின்னா நம்ம போறதை யாருமே கண்காணிக்கவும் மாட்டாங்க. அந்த சமயத்துல நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்த உடைமைகள் எதையுமே எடுக்காம எல்லாத்தையுமே தன்னோட ரூம்ல விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்விம் ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு யோசிக்காம அந்த கப்பலோட மேற்பகுதிக்கு போறாரு. மேற்பகுதிக்கு போறோன்னு சுத்தி முத்தி எல்லா பக்கமும் பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப யாருமே இல்லைன்றது தெரிஞ்ச உடனே அந்த இருட்டோட இருட்டா பதுங்கி 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 அந்த கப்பலோட பேக் சைடு போறாரு. அதாவது கப்பல்ல ஸ்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு அந்த கப்பலோட விளிம்புல ஏறி நிக்கிறாரு. அப்படி நிக்கிற அந்த ஒரு தருணத்தை நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னோம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மூமெண்ட் அங்க நடக்குது. ஏன்னா அந்த சமயத்துல பயங்கரமா மின்னல் வெட்டிட்டு இருக்கு, மழை சோனு பெஞ்சிட்டு இருக்கு, கீழே அலைகள் சீறிட்டு இருக்கு. இவர் நின்றுட்டு இருக்கிற அந்த விளிம்பு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த விளிம்பு பகுதியில இருந்து கீழே கடலோட மேற்பகுதி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 5 மாடி கட்டட அளவுக்கு ரொம்ப ஹைட்டா இருந்துச்சு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சொகுசு கப்பலோட விளிம்புல தான் அவர் நின்றுட்டு இருக்காரு. அப்படி அந்த விளிம்புல இருந்து கீழே எட்டி பாக்குறதுக்கே குபிலோவுக்கு மரண பயம்தான் இருக்கு. அவருக்கு அல்ல இல்ல அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா 5 மாடி கட்டடத்தோட உயரத்துல இருந்து கீழே குதிக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி குதிக்கிற அந்த ஒரு இடம் சாதாரணமான இடமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ராட்சச அலை வீசுற ஒரு அலை கடலா இருக்கு. அந்த கடலுக்கு கீழே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரொப்பலர் ராட்சச ப்ரொப்பலர்கள் வேற சுத்திட்டு இருக்கு. அந்த ப்ரொப்பலர் சுத்திட்டு இருந்தாலே கடலுக்கு அடியில இருக்கிற தண்ணியை ஒரு சுழல் மாதிரி கிரியேட் பண்ணிரும் இல்லையா. அந்த சுழல்ல மட்டும் ஒரு குதிக்கிறப்ப உள்ள விழுந்து மாட்டினார் அப்படின்னா அந்த சுழல் டைரக்டா எங்க அவர் எடுத்துட்டு போகும்? அந்த ப்ரொப்பலருக்கு எடுத்துட்டு போகும். அப்படி இழுத்துட்டு மட்டும் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இவரோட உடம்ப சுக்குநூறா நசுக்கி வெட்டி அந்த கடல்ல ரத்தத்தை கொப்பளிச்சு விட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா. அது உயிரோட இருந்தாதான் இந்த மாதிரி அடி வாங்கி இறக்க முடியும். சப்போஸ் மேல இருந்து குதிக்கிறப்பயே அந்த கடல் தண்ணில போய் பிளாட்டா விழுந்தாரு அப்படின்னா அந்த
அந்த வழியிலேயே இவர் இறந்து போறதுக்கான வாய்ப்பும் அதிகம் இல்லையா. சப்போஸ் அதுல இருந்து தப்பிச்சாலும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே சுறாக்களும் சுத்திட்டு இருக்கு, ஜெல்லி ஃபிஷும் சுத்திட்டு இருக்கு, அதுங்களுக்கு எரியறதுக்கான வாய்ப்பும் அதிகம் இல்லையா. சோ இது எல்லாத்தையும் பாக்குறப்ப நம்ம வாலண்டியரா ஒரு சாவுல போய் மாட்ட போறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் குபிலோவோட மைண்ட்ல ஓடிட்டே தான் இருந்திருக்கு. இருந்தாலும் பின்னாடி ஒரு பக்கம் திரும்பி பாக்குறப்ப தன்னோட நாட்டுக்கு நம்ம மறுபடியும் திரும்பி போனாலும் திறந்த வழியா இருக்கிற சிறைச்சாலையில வாழ்ற மாதிரி நம்ம வாழவும் செய்யணும், நம்ம ஆசையை விட்டு கொடுத்துதான் வாழவும் செய்யணும், அவங்க சொல்றத கேட்டுதான் ஆகணும், நம்ம வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியாமையும் போயிரும். இதுக்கெல்லாம் மேல நம்ம இந்த டிக்கெட் வாங்குறதுக்காக வீட்டுல இருந்த பொருளையும் வித்து விட்டோம், கடனை வேற வாங்கி வச்சிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம பேக் அடிச்சோம் அப்படின்னா நம்மளோட எய்ம நோக்கியும் போக முடியாது, வரலாற்றுல இடம் பிடிக்கவும் முடியாது, தேவையில்லாம நம்மளோட வாழ்க்கையில மறுபடியும் அடி வாங்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. குதிச்சிருடா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு தன்னோட எய்முக்காக, தன்னோட விசனுக்காக, தன்னோட சுதந்திரத்துக்காக யோசிக்காம அந்த 5 மாடி உயரத்துல இருந்து கப்பலோட விளிம்புல இருந்து தனி மனித சுதந்திரத்துக்காக கடல் மேல நம்பிக்கை வச்சு கீழே குதிக்கிறாப்ல. அந்த நம்பிக்கையானதுல அந்த நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா இயற்கை மூலமா அவருக்கு கை கொடுத்து அவர் குதிக்கிற அந்த ஒரு சமயத்துல வீசின ஒரு அலை பாத்தீங்கன்னா அவரை ப்ரொப்பலர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் கீழே விட்டுருது. அப்படி விட்டு அவர் கடலுக்கு அடியில போறாப்ல. ஆனா என்னதான் போனாலும் மறுபடியும் நீந்தி மேல வந்துடுறாப்ல. அப்படி மேல வந்த அந்த சமயத்துல அவர் திரும்பி பாக்குறப்ப இவர் டிராவல் பண்ணி வந்த அந்த சொகுசு கப்பல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சொகுசு கப்பலோட கண்கள்ல இருந்து ரொம்ப தூரத்துல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போயிட்டே இருக்கு. அந்த ஒரு கப்பல்ல மட்டும்தான் லைட்டா அந்த இடத்துல வெளிச்சம் தெரியுதே தவிர மற்றபடி சுத்தி முத்தி எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆறிருள் மட்டும்தான் சூழ்ந்திருக்கு. அந்த இடத்துல அவருக்கு தெரிஞ்ச ஒரே வெளிச்சம் தீக்குச்சி எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கிற அந்த சொகுசு கப்பலோட வெளிச்சம் மட்டும்தான். அந்த ஒரு வெளிச்சமும் டைம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கண்கள்ல இருந்து மறைந்து கம்ப்ளீட்டா டிஸப்பியர் ஆயிருது. அதாவது இவர் வந்த கப்பல் ரொம்ப தூரம் போயிருது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. இவரோட கால்குலேஷன் படி என்ன கால்குலேட் பண்ணி இவர் குதிச்சிருக்காரு அப்படின்னா, நம்ம குதிச்ச இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு தீவு இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அவர் குதிக்கவே செஞ்சிருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவர் நிறைய விஷயங்களை மேப்ல மெமரைஸ் பண்ணிட்டு வந்திருந்தார் இல்லையா. சோ இவ்வளவு நாள் நம்ம டிராவல் பண்ணிருக்கோம், இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இந்த இடத்துல நம்ம குதிச்சோம் அப்படின்னா இங்க தீவு இருக்கும், அதாவது கொஞ்சம் தூரத்துல தீவு இருக்கும்ன்ற நம்பிக்கையில தான் குதிச்சாப்ல. சோ அந்த ஒரு நம்பிக்கையோடய பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா எப்படியாவது நம்ம கை கால் ஆட்டுவோம், பகல் விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெளிச்சத்துல பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த பக்கம் தீவு இருக்குன்றது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்ச உடனே அதை பார்த்து நம்ம நீந்தி போனோம் அப்படின்னா ஈஸியா அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கையில தான்டா ஃப்ரீடா, இனிமேல் நம்ம நினைச்சதை பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்குனாரான்னு கேட்டா தூங்கலாம் கிடையாது. ஏன்னா நடுக்கடல்ல எவ்வளவு ஆழம் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதே நேரத்துல கை கால் அசைக்கிறத நிப்பாட்டினார் அப்படின்னா தண்ணி கடியில அவர் போயிருவார்ன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அது அவருக்கு அதுக்கு மேல நல்லாவே தெரியும். சோ அதனாலேயே நைட்டு முழுக்க தூங்காம கைகால அசைச்சுக்கிட்டே இருக்காப்ல. அப்படியே டைம் டிக்கிங் ஆயிட்டே இருக்குது. அடுத்த நாள் காலையும் வருது. அந்த காலை பொழுதுல முதல் சூரிய ஒளி அவரோட முகத்துல அடிக்குது. அந்த சமயத்துல பாதி தூக்கத்துல இருந்து நம்ம குபிலோ டக்குன்னு கண்ணை வெளித்து எங்கிட்டாச்சும் தீவு திருதாளான்னு சொல்லிட்டு சுத்தி மூத்தி பாக்குறாப்ல. பார்த்தா அப்படி பாக்குறப்ப சுத்தி மூத்தி எந்த இடத்துலயுமே ஒரு சின்ன தீவுக்கான அறிகுறி கூட இருக்கிற மாதிரி தெரியல. எங்கிட்ட திரும்பி பார்த்தாலும் 360 டிகிரில எல்லா பக்கமும் தண்ணியும் வானம் மட்டும் தான் இருக்கே தவிர ஒரு சின்ன காக்கா குருவிங்கான சின்ன மணல் திட்டு கூட இல்ல. அத பார்த்த உடனே அவருக்கு உயிரே போயிருது. என்னடா அது, நடுக்கடல்ல வந்தா மாட்டிக்கிட்டோம், இப்ப எந்த பக்கம் போகணும்னு கூட தலைவருக்கு இப்ப புரியல. ஏன்னா இவர்கிட்ட காம்பஸும் கிடையாது, மேப்பும் கிடையாது, ஒரு பைனாகுலர் கூட கிடையாது இல்லையா. அப்படி இருக்கிறப்ப எந்த பக்கம் நின்று போனா எந்த பக்கம் தீவு வரும்ன்றது ஒரு சுத்தமா புரியல. இருந்தாலும் பரவாயில்ல, சுதந்திரத்துக்காக நம்ம வந்துட்டோம், நம்ம பேஷனுக்காக வந்துட்டோம், எப்படின்னா நீந்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சர்வைவல் ஜேர்னியை அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அப்படி ஸ்டார்ட் பண்ற அவருக்கு தெரியாது எத்தனை நாள் இப்படி நீந்திட்டு போக போறோம் அப்படின்றது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடல்ல நீந்தாம நிக்கவே முடியாது. ஒரு சாதாரண கம்மாயில போயிட்டு நீந்திட்டு வரதுனாலே ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நடுக்கம்மாய்க்கெல்லாம் போயிட்டு அப்படின்னா பிடிக்கிறதுக்கு எசவே இல்லை அப்படின்னா மூச்சு வாங்கிருச்சுன்னா அதுவே ரொம்ப டேஞ்சர் ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்படி இருக்கிறப்ப பசிபிக் பெருங்கடலோட நடுப்பகுதியில இவர் நீந்தணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய சவால் அமைய போகுதுன்றது அவருக்கே நல்லா தெரியுது. இருந்தாலும் தன்னம்பிக்கையை கைவிடக்கூடாது, எப்படியாச்சும் நம்ம இதை சாதிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு நீந்தலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னோக்கி நீந்த ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு இருந்துதான் பாத்தீங்கன்னா அவரோட லைஃபோட மிகப்பெரிய நரகமும் ஆரம்பமாகுது. ஸ்டார்டிங்ல தான் முழு கான்ஃபிடென்ட்டோட நீந்த ஆரம்பிச்சாலும் நேரம் போக போக நிலைமை மோசமா தான் போகுது. ஏன்னா டைம் போக போக சூரியன் உச்சிக்கு வந்துடும் இல்லையா. அப்படி சூரியன் உச்சிக்கு வந்தப்ப நடுக்கடலே ஒரு பாலைவனம் மாதிரி தான் மாறுது. அந்த கடலே பாத்தீங்கன்னா சுட்டரிக்கிற ஒரு பாலைவனம் மாதிரி தகன்னு கொதிக்குது. அந்த சமயத்துல அவருக்கு தாகம் பயங்கரமா எடுக்குது. ஆனா சுத்தி ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க இல்ல. சோ இதனாலே அவருடைய தொண்டை கொஞ்சம் கொஞ்சமா வரல ஆரம்பிக்குது. நாக்கும் மதத்து போயிடுது. உதடல வெடிப்பு கிரியேட் ஆகி ரத்த வரவும் ஆரம்பிக்குது. ஏன்டா சொல்றீங்க, சுத்தி இவ்வளவு கடல் தண்ணி இருக்கலடா, அதை கூட கொஞ்சம் குடிக்க கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
அதை குடிக்க கூடாது அப்படின்றது குபிலோக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் கடல் ஆராய்ச்சியில தானே அளவுக்கு அதிகமான நாட்டம் கொண்டவர். அதனாலே அதை பத்தி நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாப்ல. தாகம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு கடல் தண்ணியை குடிச்சா அது ஃபுல்லா உப்பா இருக்கும் இல்லையா, அதுவே உடம்புல இருக்க நீர்ச்சத்து எல்லாத்தையும் உறிஞ்சிரும். அது மட்டும் கிடையாது, அது சிறுநீரகத்தை செயலிழக்கவும் வச்சிரும். அப்படி சிறுநீரகம் செயலிழந்துருச்சு அப்படின்னாலே கொஞ்ச நேரத்திலேயே மரணமும் நிகழும் அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரியும். சோ இதனாலே அவரை சுத்தி பல கோடி லிட்டர் தண்ணி இருந்தாலும் அதுல இருந்து ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்காம ஒரு கொடூரமான நரகத்துல நீந்தி போற மாதிரி தான் முன்னோக்கி நீந்தி போயிட்டே இருக்காப்ல. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. நீந்த நீந்த அவருடைய கைகால் எல்லாம் சோர்வாக ஆரம்பிக்குது. உப்பு காத்து கண்ணில் படப்பட கண்ணும் எரிய ஆரம்பிக்குது. அவருடைய கால்கள் எல்லாம் கிராம்ஸ் ஏற்பட்டு மதமத்து போக ஆரம்பிக்குது. இதனாலே நீந்துறதுக்கு ஒவ்வொரு தடவை பாடி அசைக்கும் போது அளவுக்கு அதிகமான வலியும் ஏற்படுது. அப்படி பெயின் வர்றப்பெல்லாம் எதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்படணும், நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் தீவு வந்த பாடே இல்ல, அதுக்கு பேசாம கைகால் அசைக்கிறது நிப்பாட்டிட்டா கடலுக்கடியில போய் நிம்மதியா தூங்கலாம்ல அப்படின்னு கூட சம்டைம்ஸ் மைண்ட் சொல்லும். ஆனாலும் உள்ளுணர்வு தீவு பக்கத்துல தான் இருக்கு, உன்னுடைய கான்பிடன்டா மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டே இருந்தனாலேயே இவரும் எவ்வளவு வலி வந்தாலும் கைகால் அசைக்கிறத மட்டும் நுப்பாட்டாம தொடர்ந்து நீந்தி முன்னாடி போயிட்டே தான் இருக்காப்ல. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. இவர் கடல்ல குதிச்சதுல இருந்து 2ஆம் நாள் இரவு பொழுது வருது. பகல் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு இவருக்கு மரண வேதனையை கொடுத்துச்சோ அதை விட 2 மடங்கு மரண வேதனையை இரவு பொழுதும் கொடுக்குது. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவர் 2 நாளா கண்டினியூஸா நீந்திட்டு இருக்கனாலே பாடி கம்ப்ளீட்டா டயர்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, பசி வேற குடல அரிக்குது. 48 மணி நேரம் தூங்காம இருக்குது பாத்தீங்கன்னா மூளையை மழுங்க செய்து. இதுக்கெல்லாம் மேல பகல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு வெப்பமா இருந்துச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நைட் ஆனா கடலோட மேற்பகுதி கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆயிடுது. சோ இந்த குளிர்ந்த தண்ணியை பாத்தீங்கன்னா அவருடைய உடம்புல இருந்த உஷ்ணத்தை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா உறிஞ்சு ஹைப்போதெர்மியான்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மரணத்தோட முதல் நிலைக்கு அவரை தள்ளுது. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா அவருடைய உடல் கிடுக்கிடுன்னு நடுங்க ஆரம்பிக்குது. பல்லெல்லாம் பாத்தீங்கன்னா டைப் படிக்க ஆரம்பிக்குது. மூளையும் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனாலே அவருடைய கண்கள்ல ஹாலுசினேஷனும் வர ஆரம்பிக்குது. எஸ், யாருமே இல்லாத காரிருள் இருட்டு கடல்ல பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து ஏதோ ஒரு வெளிச்சத்தோட கப்பல் வர்ற மாதிரியும் அது இவருக்கு பக்கத்துல வந்து இவரை காப்பாத்துற மாதிரி இவருக்கு விசுவல் தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, திடீர்னு பாத்தீங்கன்னா இவருக்கு பக்கத்துல ஒருத்தர் வந்து இவருடைய பேரை சொல்லி கத்துற மாதிரி இவருக்கு தோணுது. இதை தாண்டி இவருக்கு பிடிச்சவர்ல அந்த கடல்ல வந்து இவரை காப்பாத்துற மாதிரியான விசுவலும் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ இந்த விசுவல்ஸே பாத்தீங்கன்னா இவருக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜை கிரியேட் பண்ணுது. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் கடலுக்கு அடியில ஒரு மிகப்பெரிய ஆபத்து இவரை உரசிட்டு போயிட்டு இருக்கு. எஸ், இவருடைய கால்ல பாத்தீங்கன்னா அப்பக்கப்ப ஏதோ உரசிட்டு போற மாதிரியே தெரியுது. அப்படி உரசிட்டு போறது என்னன்றது இவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இது பசிபிக் பெருங்கடலோட மையப்பகுதி இல்லையா, அந்த இடத்துல பசியோடு வேட்டைக்காக வெறி பிடித்த சுறாக்கள் சுத்திட்டு இருக்கு அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கிற இடத்துல இவர் கொஞ்சம் கைகால் அசைக்கிறத நுப்பாட்டிட்டு கடலுக்குள்ள போனார்னு வச்சுக்கோங்களேன், அசால்ட்டா அதுக்கு வந்து இவரை கடிச்சு இழுத்துட்டு போயிரும் அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு உயிரை கையில புடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீந்தி முன்னாடி போயிட்டே இருக்காப்ல. அப்படி நீந்தி போயிட்டு இருக்கிறப்ப சுறா தாக்குதலை விட மோசமான ஒரு வலி பாத்தீங்கன்னா அவருடைய பாடியில கிரியேட் ஆகுது. அந்த வலி எப்படி இருந்துச்சுன்னா, கொதிக்கிற நெருப்புல இருக்கிற கங்கு இருக்கு பாத்தீங்கன்னா, அதை அப்படியே எடுத்து நம்ம உடம்புல விசினா எப்படி இருக்கும் அது மாதிரி கிரியேட் ஆச்சு. அது மட்டும் கிடையாது, ஆயிரக்கணக்கான ஊசிகளை ஒரே நேரத்துல உடம்புல குத்துனா எந்த மாதிரி வலி கிரியேட் ஆகுமோ அந்த மாதிரி வலி கிரியேட் ஆச்சு. சோ அதை பார்த்தோன்னே இவருக்கு நல்லாவே தெரியுது நம்மளை சுத்தி கொடிய விசத்தன்மை கொண்ட ஜெல்லி ஃபிஷ் சூழ்ந்துருச்சு அப்படின்றது. சோ இதுல இருந்து தப்பிக்கணும்னா நம்ம கொஞ்சம் வேகமா நீந்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீந்திக்கிட்டே இருக்காப்ல. அப்படி நீந்துறதும் அவ்வளவு சாதாரண விஷயமா இல்ல. ஏன்னா முன்னாடி மசில் கிராம்பா இருந்தப்ப அவ்வளவு வலி இருந்துச்சு இல்லையா, அது கூட சேர்த்து இப்ப ஜெல்லி ஃபிஷ் வேற உடம்புல எல்லா இடத்துலயும் கொத்திருச்சு இல்லையா. அதனாலே இப்ப உச்சக்கட்ட மரண வலியோட தான் அந்த காரில் சூழ்ந்த இருட்டுல அந்த கடல்ல இவர் நீந்தி போயிட்டு இருக்காப்ல. அந்த சமயத்துல அவர் மைண்ட்ல இருந்தது ஒரே ஒரு விஷயம் தான், எவ்வளவு வலி வந்தாலும் பரவாயில்ல, என்ன தடைகள் வந்தாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய சுதந்திரத்தை டேஸ்ட் பண்ணியே ஆவேன் அப்படின்றத மட்டும் தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே அந்த கடல்ல நீந்தி போயிட்டே இருந்தாப்ல. இது 3வது நாளோட அதிகாலை, அதாவது கடல்ல குதிச்சிலிருந்து 3வது நாளோட அதிகாலைக்கு வந்துட்டாப்ல. இந்த டைம்ல நம்ம குபிலோ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சாவின் விளிம்புல இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அதிகாலை பொழுதுல அடிவானத்துல இருந்து பாத்தீங்கன்னா சூரியன் மெல்ல மெல்ல மேல வர ஆரம்பிக்குது. இப்படி சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது நம்ம குபிலோவுக்கு உச்சக்கட்ட நரக வேதனை தான் கொடுக்கவே செய்யுது. ஏன்னா நைட்டு சர்வே ஆகிறது எவ்வளவு கஷ்டமா நம்ம குபிலோவுக்கு இருந்துச்சோ அதை விட அளவுக்கு அதிகமான கஷ்டமாவே பகல் பொழுதுல சர்வே ஆகிறதும் இருந்துச்சு. ஏன்னா பகல் பொழுதுல டைம் போக போக சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து தன்னோட உச்சக்கட்ட வெப்பத்தை கீழே கக்கும் இல்லையா, அந்த ஒரு வெப்பமே குபிலோவுக்கு ஒரு மிகப்பெரிய நரக வேதனையை கொடுக்கும். ஏன்னா அளவுக்கு அதிகமான வெப்பம் தான் மேல படுறப்பையும் அதே நேரத்துல இது கடலோட மேற்பகுதி இல்லையா, அப்படி இருக்கிறப்ப உப்பு காற்றும் அளவுக்கு அதிகமா வீசு. இந்த உப்பு காற்று அளவுக்கு அதிகமான தாக்கத்தோட அவரோட முகத்துல ஏற்படுத்துது. இதுக்கெல்லாம் மேல அவர் முழுக்க முழுக்க தண்ணீர்லயே 3வது நாளா மிதந்துட்டு இருக்காப்ல, ஊறிட்டு இருக்காப்ல இல்லையா. சோ அதனாலேயே உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா வீங்க ஆரம்பிக்குது. அதுலயும் குறிப்பா அவரோட கண்கள் நல்லாவே வீங்கிருது. அப்படி வீங்கினதுனாலேயே முன்னாடி இருக்கிற விசுவல் எதுவுமே தெளிவா கிளியர் கட்டா தெரியாம எல்லாமே ஏதோ ஃபாக் அடிச்ச
போது ஏதோ பனி பெஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான விசுவல் அவரோட கண்கள்ல தெரிய ஆரம்பிக்குது. சோ கிட்டத்தட்ட 60 மணி நேரத்துக்கு மேல தூங்குறது அப்படின்றத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணி கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, ஒரு நாள் நைட்டு நம்ம தூங்கல அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்துடும் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப 60 மணி நேரமா அவர் தூங்கல. அப்படி இருக்கிறப்ப அவரோட மைண்ட் செட் அதே நேரத்தில் அவரோட பாடியோட கண்டிஷன் எப்படி இருக்கும்ன்றதை நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. அந்த சமயத்துல அவரோட தொண்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வறண்டு சுருங்கி போயிருச்சு. ஏன்னா கடல் தண்ணியை குடிக்க கூடாது அப்படின்றனால அந்த தண்ணியை அவர் குடிக்கவே இல்லை. அவருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் ஆதாரம் அப்படின்ற ஒண்ணு சுத்தமா கிடையாது. அது இல்லாமயே தன்னோட பாடியை முடிஞ்ச அளவுக்கு அசைச்சுக்கிட்டு நீந்திக்கிட்டு அவர் முன்னோக்கி போயிட்டு இருக்காப்ல. ஆனா என்னத்தான் அவர் தன்னோட இன்ட்யூஷனை முழுமையா நம்பி முழு கான்பிடென்ட்டோட தன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் அசைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அசைச்சு முன்னோக்கி நகர்ந்து நீந்தி போனாலும் அதுக்கு அவரோட பாடி சப்போர்ட் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல அப்படின்னா தசைநார்லாம் இறுக்கி போயிடும். அதுவும் கீப் ஆன் கண்டினியூஸா அவர் அசைச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா இந்த கிராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த கிராம்ப் உருவாக ஆரம்பிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரியான ஸ்டேஜ் நம்ம குபிலோவுக்கு உருவாக ஆரம்பிக்குது. எஸ், கிராம்ப் கிரியேட் ஆகி அவரோட உடல்ல இருக்கிற சின்ன சின்ன பகுதிகள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா செயலிழக்க ஆரம்பிக்குது. அது வரைக்கும் ஓரளவுக்கு மைண்ட் செட்டை கான்பிடண்டா வச்சுட்டு இருந்த அவரோட மூளை கூட பார்த்தீங்கன்னா டைம் போக 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 ஏன் இவ்வளவு தூரம் நீ கஷ்டப்பட்டு இருக்க, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இதுக்கு மேலே நீந்தி போனா உன்னால ஒரு தீவை கூட கண்டுபிடிக்க முடியாது, இவ்வளவு தூரம் நீ கஷ்டப்பட்டு இறந்து போறதுக்கு பேசாம ஒரு நிமிஷம் நீ அசையாம நின்றாலே ஆட்டோமேட்டிக்கா கடலோட அடியில போயிட்டு நீ இறந்து போயிருவ, அதுக்கப்புறம் நிம்மதியான உறக்கத்துக்கு நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிரெயினே ஹாலுசினேஷன்ல சொல்ற ஸ்டேஜுக்கு அவரோட பாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்து வந்துட்டு இருக்கு. ஆனா என்னத்தான் மூளை அந்த மாதிரி இல்லூஷன் அவருக்கு கொடுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு தன்னோட கான்பிடென்ட்டை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மங்கன பார்வையோடையும் சரி தன்னோட உடல் பாகங்கள் சில பாகங்கள் செயலிழந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியாச்சும் என்னோட இலக்கை அடைஞ்சே தீருவேன், என்னோட சுதந்திரத்தை நான் டேஸ்ட் பண்ணியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு லைட்டா முன்னாடி நகர்ந்து போயிட்டே இருக்காப்ல. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப இது வரைக்கும் அவருக்கு வந்து ஹாலுசினேஷன் மாதிரி அந்த ஒரு டைம்ல ஒரு ஹாலுசினேஷன் மாதிரியான ஒரு விசுவல் உருவாகுது. அதுதான் தூரமா தெரிஞ்ச ஒரு கருப்பு கலர் புள்ளி மாதிரியான அமைப்பு. அதை பார்த்த உடனே தன்னோட கண்ணை லைட்டா சிமிட்டி லைட்டா கையை வச்சுலாம் லைட்டா தேய்ச்சி நல்லா ஒத்து பாக்குறாப்ல. அப்படி ஒத்து பாக்குறப்ப அவரோட கண்கள்ல அது வரைக்கும் புள்ளியா தெரிஞ்ச அந்த ஒரு விசுவல் பார்த்தீங்கன்னா லைட்டா கிரீனிஷ் விசுவல்லையும் கீழே மணல் திட்டுகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது. அதை பார்த்த உடனே ஒரு உச்சக்கட்ட ஒரு ஹாப்பினஸ் அதே நேரத்தில் கான்பிடன்ஸும் கிரியேட் ஆகுது. ஏன்னா அது கண்டிப்பா ஒரு தீவா தான் இருக்கணும், அந்த தீவை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா சுதந்திரத்தை டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழு மனசா நம்புறாரு. அந்த சமயத்துல கூட இது ஹாலுசினேஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்ட் செட் ஒரு பக்கம் சொல்லுது. ஆனா என்னதான் ஹாலுசினேஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்ட் சொன்னாலும் இந்த ஒரு விசுவல் தான் நம்மளுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம கைவிட்ட கூடாது, எப்படியாச்சும் நீந்தி போய் அந்த தீவு அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஹாலுசினேஷனா இருந்தாலுமே பரவாயில்ல முன்னோக்கி நகரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாடியில இது வரைக்கும் எவ்வளவு சக்தி இருக்கோ அந்த எல்லா சக்தியும் மொத்தமா கொடுத்து தன்னோட கை கால்களை எவ்வளவு வேகமா அசைக்க முடியுமோ அவ்வளவு வேகமா அசைச்சு முன்னோக்கி நகர்ந்து போறாப்ல. அதுக்காக நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒலிம்பிக்ல நீந்துற ஸ்விம்மர்ஸ் அளவுக்குலாம் பயங்கர ஃபாஸ்டால அவர் நீந்த முடியாது. ஏன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட 60 மணி நேரமா தூங்காம கம்ப்ளீட்டா அவரோட பாடி எல்லாமே டயர்டாகி தசைகள் கூட பார்த்தீங்கன்னா இறுகி போய் சில பகுதிகள் செயலிழந்து இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறப்ப மெல்ல மெல்ல தான் நீந்த முடியும். ஆனா அந்த டைம்ல அவரால் எவ்வளவு தூரம் ஃபாஸ்டா நீந்த முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா நீந்தி முன்னோக்கி போறாப்ல. ஆனா எனக்கு தான் இவர் தன்னோட மனசுல எவ்வளவு தூரம் கான்பிடென்ட் வச்சு முன்னோக்கி நகர்ந்து போனாலும் அந்த பசிபிக் பெருங்கடல் அவரை அந்த கரையை அடைய விட்டுச்சா அப்படின்னு கேட்டா, அதாவது இவரோட கண்களுக்கு தெரிந்த அந்த இலக்கு அடைய விட்டுச்சா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா பசிபிக் பெருங்கடல் இவர் நினைச்சதை விட ரொம்ப ராட்சசனா ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் சாந்தமா இருந்த அந்த ஒரு கடல் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்ரோஷமா மாற ஆரம்பிக்குது. திடீர்னு எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல, இயற்கையான சில அலைகள் பாத்தீங்கன்னா இவருக்கு எதிர் திசையை நோக்கி வீச ஆரம்பிக்குது. அதாவது இவர் எந்த இலக்கை நோக்கி போறாரோ அதுக்கு எதிர் திசையில ஒரு மாபெரும் அலைகள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. சோ அதனாலேயே இவர் எவ்வளவுதான் தன்னோட எஃபர்ட்டை போட்டு முன்னோக்கி நகர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீந்தினாலும் முன்னாடி வர அலைகள் பார்த்தீங்கன்னா இவரை மீண்டும் பின்னாடி தள்ளிட்டே இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியாச்சும் முன்னேறி போவேன்னு சொல்லிட்டு இவர் நீந்தி கொஞ்ச தூரம் முன்னாடி போயிடுறாப்ல. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல எதிர்காலத்துல சைக்கிள் ஓட்டுறதே கஷ்டம் அப்படின்றப்ப எதிர் அலையில நீச்சல் அடிக்கிறதுன்றது சாதாரண விஷயமா என்ன வாய்ப்பே கிடையாதுல. சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த இயற்கை தான் ஜெயிக்குது. இவரால் முன்னோக்கி நகர முடியல, அந்த அலை கீப்பான்னு இவரை பின்னோக்கி தள்ளிட்டே இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீந்தி அந்த விசுவலை எவ்வளவு தூரம் கொஞ்சம் பெருசா பார்த்துட்டே வந்தாரோ அந்த விசுவலை இப்ப கொஞ்சமா சிறுசாகி இவர் கண்கள்ல இருந்து மறையக்கூடிய ஸ்டேஜ் வரைக்கும் கூட இவரை பின்னோக்கி தள்ளிட்டு போய் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சாரோ அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருது. ஆனா இந்த ஒரு சிச்சுவேஷன்ல கூட குபிலோ அவரோட கான்பிடென்ட்டை விட்டவே இல்ல. நான் எப்படியாச்சும் என்னோட சுதந்திரத்தை டேஸ்ட் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முன்னோக்கி நீந்த போறாரு. சோ இவரோட இந்த ஒரு கான்பிடென்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கடல் தாயே பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம இவனை சித்திரவதை பண்ண வேணாம், இவனுக்கு நம்ம உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மாபெரும் மிராக்கலா அது வரைக்கும் அவருக்கு ஆப்போசிட்டா எதிரில் அடிச்சிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா அலைகள், அந்த அலைகள்
அப்படியே மாறி இவர் நீந்திர திசைக்கு ஏற்ற மாதிரி அவரை முன்னோக்கி தள்ள ஆரம்பிக்குது. இந்த ஒரு மிராக்களை நம்ம குபிலோவே எதிர்பார்க்கல. ஆனா அப்படி முன்னோக்கி தள்ளுற அந்த ஒரு சமயத்துல அவரோட பாடியில இருந்த எனர்ஜி கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆகுது. அவரோட கண்கள் கம்ப்ளீட்டா மங்கி போகுது. அவரோட கை கால்கள் லைட்டா தான் செய்தே தவிர அவர் ஆல்மோஸ்ட் அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. அந்த சமயத்துல அவர் கை காலம் ஆட்டுறாரா அப்படின்றது அவருக்கு கூட தெரியல. இருந்தாலும் நம்ம எப்படியாச்சும் முன்னோக்கி போகணும் அப்படின்னு லைட்டா ஆட்டுறது மட்டும் அவருக்கு தெரியுது. ஆனா அந்த ஒரு சமயத்துல லைட்டா கை கால் ஆட்டுறாப்புல இல்லையா, அதனாலே அந்த கடல் மாதா அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவரை முன்னோக்கி தள்ளிட்டே இருக்கு. அதுக்காக முன்னோக்கி தள்ளுது அப்படின்றக்காக அலை வந்து ஒரே ஸ்டேஜ்ல டப்புன்னு சுனாமி மாதிரி தூக்கிட்டு போய் அவர் கரையில போட முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா. அது லைட்டா தான் முன்னோக்கி தள்ளும். அப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. அடுத்த நாள் காலை, அதாவது 4ஆம் நாள் அதிகாலையும் வருது. அந்த ஒரு சமயத்துல ஒரு மாபெரும் ஹாப்பியான விஷயம் குபிலோ வாழ்க்கையில நடக்கவும் செய்யுது. முந்தின நாள் அதிகாலை பொழுதுல அவரோட கண்கள்ல பட்ட அந்த ஒரு சின்ன புள்ளி போன்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா அவர் நினைச்ச மாதிரி அது ஒரு தீவு தான். அது பிலிப்பைன்ஸ் நாட்டோட சியார்கோவா அப்படின்ற ஒரு தீவு. அந்த தீவுல இருக்கிற பவளப்பாறைகள் மீது தான் பார்த்தீங்கன்னா இப்ப குபிலோ அடுத்து வரப்பட்டு படுத்து கிடக்காப்ல. படுத்து கிடக்காரு அப்படின்றதுக்காக கான்சியஸா கிடக்காரு அப்படிலாம் கிடையாது. கம்ப்ளீட்டா அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாப்ல. சோ அந்த டைம்ல உயிரோட இருக்காரா அப்படின்றது அவருக்கே தெரியாம தான் படுத்து கிடக்காப்ல. அப்படி இவர் அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல படுத்து கிடக்கிறத தூரம் மறந்த ஒரு உள்ளூர் மீனவர் பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்கப்ப பாத்துறாரு. அதை பார்த்த உடனே வேகமா குடுகுடுன்னு ஓடி வர்றாரு. அப்படி ஓடி வந்து அவரை பார்த்த உடனே பாவம் ஏதோ ஒரு கப்பல் விபத்துல இறந்துட்டாரு போல, அவரோட உடம்பு தான் தள்ளிட்டு வந்து போட்டுருச்சு போல அப்படின்னு தான் ஸ்டார்டிங்ல ஒரு பாடி நினைச்சுதான் அவரை பாக்குறாரு. ஆனா அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம குபிலோட விரல் லைட்டா அசைறத பார்த்த உடனே தான் அவரே சாக்காயிராப்ல. அப்படி இவர் சாக்கானதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இவர் கடல் தண்ணியில நீந்திட்டு இருக்காப்ல இல்லையா, அதனாலேயே பாடி எல்லாமே உப்பி போயிருக்கு. அது மட்டும் கிடையாது, ஜெல்லி பீஸ் வர அவரோட உடம்புல எல்லா இடத்துலயுமே கடிச்சு கொதறி வேற வச்சிருக்கு இல்லையா, அதனாலே உடம்புல இருந்த வீக்கங்கள் இன்னும் அதிகமாச்சு. அதுல இருந்து ரத்தங்கள் வேற அளவுக்கு அதிகமா வளைஞ்சிருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவரோட முகமும் உப்பி போயிருக்கு, கண்களும் வீங்கி போய் அதுல இருந்து ரத்தங்களும் வளைஞ்சிட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் ஒருத்தர் அடி வாங்கி இருக்கப்போ உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சு அவர் பார்த்தாரு. ஆனா அந்த டைம்ல நம்ம குபிலோட கைகள் அசைஞ்சு கீழே இருக்கிற மண்ணை அப்படியே லைட்டா வருடிட்டு இருக்காப்ல. எஸ், என்னத்தை தான் குபிலோ அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருந்தாலும் அவரோட பாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட இலக்கு அடைஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த மண்ணில வருடிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு விசுவலை பார்த்த உடனே அந்த மீனவர் குடுன்னு ஓடி போய் தன்னோட உள்ளூர் மக்கள்கிட்ட அதை சொல்லி உடனே உதவிக்கு ஆட்களை கூட்டு வர்றது மட்டும் இல்லாம குபிலோவுக்கு கம்ப்ளீட் உதவிகள் செஞ்சு அவரை உயிர் பிழைக்கவும் வைக்கிறாங்க. அப்படி உயிர் பிழைக்க வச்சதுக்கு அப்புறம் அந்த கிராம மக்கள் நீங்க யாரு என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கேட்டு தெரிறப்பதான் அவங்களே மிரண்டு போயிடறாங்க. எப்படிங்க உயிர் பிழைக்கிறதுக்கு எந்த ஒரு பொருளுமே எடுத்து வராம எந்த தைரியத்துல நீங்க நடுக்கடல்ல குதிச்சீங்க? அப்படி குதிச்சதுக்கு அப்புறமும் எப்படிங்க 3 பகல் 3 இரவுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் கண்டினியூஸா நீந்தி வந்தீங்க? அதுவும் வர்ற வழியில சுறாக்கள், ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லிட்டு எல்லாம் தாக்கியும் நீங்க உயிரோட வந்திருக்கீங்க அப்படின்னா அது வேற லெவலுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்படி ஆச்சரியப்பட்ட மக்கள் எல்லாட்டையும் அவர் சொன்ன ஒரே விஷயம் இதுதான், நான் என் சுதந்திரத்துக்காக தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த சுதந்திரத்தை இப்ப டேஸ்ட் பண்ணவும் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாப்லையா. சோ இந்த ஒரு மிராக்கிளான இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா அது காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அது சோவியத் யூனியன் காதுகளுக்கும் போது இதை கேள்விப்பட்டனே அவங்க செம்ம கடுப்பாயிடுறாங்க. சோ அதனாலே குபிலோக்கு பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட தேச துரோகி அப்படின்ற முத்திரையும் குத்திடுறாங்க. அது மட்டும் கிடையாது, மரண தண்டனையும் விதிச்சிடறாங்க. இதை கேள்விப்படுறப்ப குபிலோ சிரிக்கதான் செஞ்சாப்ல. என்ன நாட்டிலே இல்லாத எனக்கு எப்படா நீங்க மரண தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு அவருடைய ஃபேஷனை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாப்ல. எஸ், அவருக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அந்த சின்ன தீவுல இருந்து பிலிப்பைன்ஸ்க்கு போய், பிலிப்பைன்ஸ்ல இருந்து கனடாக்கு போய், அதுக்கப்புறம் கனடால இருந்து இஸ்ரேல்ல போய் குடியேறாப்ல. அதுக்கப்புறம் எந்த கடல்ல உயிரை பணைய வச்சு குதிச்சாரோ அந்த கடல்லே ஆழத்துக்கு போய் உலகம் ஃபுல்லா சுற்றி சுதந்திரமா பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாரு. அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு இவருடைய வாழ்க்கை கனவான ஜாக் குஸ்டோ இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய டீம்ல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணவும் செஞ்சாப்ல. அண்ட் முக்கியமா அவர் சாகுற வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருக்குமே அடிப்படையாத சுதந்திர பறவையா தான் வாழவே செஞ்சாப்ல. அண்ட் இவருடைய இந்த இன்கிரெடிபிளான சர்வைவல் ஜேர்னியை பாத்தீங்கன்னா அலோன் அட் சீ அப்படின்ற ஒரு புக்காவே எழுதி வெளியிடவே செஞ்சிருக்காப்ல. சோ நீங்களா தான் என்ன பண்ணிருப்பீங்க? அந்த டிசம்பர் 13 நள்ளிரவுல அந்த கப்பல் விளிம்புல நின்றுந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுதந்திரத்துக்காக மரணத்தை ஏற்றுக்கிட்டு அந்த கடல்ல குதிச்சிருப்பீங்களா, இல்ல வாழ்க்கைய போற போக்குல வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாட்டுக்கே திரும்பி போயிருப்பீங்களா? கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இக்கட்டான சூழ்நிலையில சரியான முடிவு எடுத்தா மட்டும்தான் வரலாற்றுல இடம் பிடிக்கவே முடியும். பாய்.